2026 தேர்தல் தமிழகத்தில் ஜெயிக்கப் போவது யார்? அடுத்த முதலமைச்சர் யார்? வெளியான புதிய கருத்து கணிப்பு. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. 2026 சட்டமன்ற தேர்தல், அதற்குத்தான் அனைத்து கட்சிகளுமே இப்போதிருந்தே தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதிமுக பாஜக கூட்டணி பிளஸ் இன்னும் ஒரு சில கட்சிகள் அதிமுக கூட்டணிக்குள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி என்பது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறத்திலே திமுக கூட்டணி இருக்கக்கூடிய நபர்கள் அப்படியே இருக்கிறாங்க. திமுக பலமாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலிலே 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக ஜெயித்து ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி திமுகவிடம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் பாஜகவிற்கு ஆதரவுகளை வழங்கினால் எடப்பாடி பழனிசாமி அங்கே இருக்கிறார். பாஜகவிற்கு ஆதரவுகளை வழங்கவில்லை என்றால் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஓபிஎஸ் உடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த இரட்டை இலட்சணத்துடைய வழக்குடைய தீர்ப்பும் இன்று வரைக்கும் வெளிவராமல் இருப்பதன் காரணமாகத்தான் தனி கட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தாமல் இருந்து கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள். நமது வேர்ல்டு அப்டேட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகளில் ஒரு சில கருத்து கணிப்பை நடத்தியிருக்காங்க. இதிலே ஆளும் கட்சியான திமுகவிற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருப்பதாகும். இரண்டாம் இடத்தில் அதிமுகவிற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புதிதாக கூட்டணி அமைத்தால், அதாவது ஓபிஎஸ் ஆகட்டும், ஓபிஎஸ், நடிகர் விஜய் பிளஸ் சீமான், இந்த மூன்று நபர்களுமே கூட்டணி அமைத்தால் ஓரளவிற்கு வருவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதிகபட்சமாக 90 தொகுதிகளுக்கு மேல் ஜெயிப்பதற்கு கூட வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. மொத்தம் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது பார்த்தீங்க அப்படின்னா மிக ஒரு கடுமையான ஒரு தேர்தலாகவும் மிக ஒரு போட்டியான ஒரு தேர்தலாகவும் தான் இருக்க போகிறது அப்படின்னே சொல்லலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆட்சியை மறுபடியும் தக்க வைத்தே ஆக வேண்டும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவை வெளியேற்றிவிட்டு ஆளும் கட்சியாக மாற வேண்டும். பிஎஸ் மற்றும் விஜய் போன்ற நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தனக்குரிய வாக்கு செலுத்தி நிரூபித்தாகக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.